உங்களுக்கு பாலிடிக்ஸ் வேணான்னு தோணுச்சுன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ரீசெண்டா ஒருத்தர் என்கிட்ட அவரோட கட்சி சார்ந்து என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பேசினாரு. அந்த கட்சி தேர்தல் வாக்குறுதி லெவலா கொடுக்குறாங்க, இல்ல அந்த இன்னொரு கட்சி கூப்பன் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிட்டாரு. இப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு 5 வருஷம் வந்து பொலிட்டிக்கல் அந்த இடத்துல நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு இதுல இருக்க ஒரு கான்செப்ட் புரியும். தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படணும்னு நினைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குற எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. என்ன தெளிவா சொல்லணும்னா, அந்த மேனிஃபெஸ்டோங்கிற கான்செப்ட் வந்து நீங்க லீகலா லாவோட கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு பாலிசியோட கான்செப்ட்ல மட்டும்தான் இங்க இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, தி பீப்புள் ஆக்ட்லயும் சரி, எந்த ஒரு ரூலும் அமெண்ட்மெண்ட்டும் எதுவுமே இது வரைக்கும் ஸ்டில் நோ இல்ல. கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கட்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 15 lakhs வந்திருக்குன்னு. அதுக்கு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சா? இல்லவே இல்ல. மேனிஃபெஸ்டோ வந்து லீகல் கான்ட்ராக்டுக்குள்ள வராது, அவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை நம்பணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கிளியரா சொல்றேன். நம்மளோட தமிழ்நாடோட கவர்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இதுல கான்செப்ட்ல இப்போ வரைக்கும், அதாவது 2026 to 27 பினான்சியல் இயர்ல 5.71 lakhs crore இருக்கு. அதாவது இதை நீங்க லைக் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட கடனா பிரிச்சீங்கன்னா 1,29,000 பெர் பர்சனுக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது இது ஜஸ்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க 4,000 ரூபாய் வாங்குறீங்க, அந்த வாங்கினது ஓகே. இப்ப என் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு அப்பதான் பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கும் இந்த 1,29,000 என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு அந்த 1,29,000 இருந்து 1,000 ரூபாய் எடுத்திருப்பாங்களா? இல்ல. அப்ப அந்த பொண்ணுக்கு மேல கடனை சுமத்துறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். அந்த 4,000 வாங்கினதோ இல்ல 2,000 வாங்கினதோ. என்னோட இன்கம் மந்த்லி ஒரு 1,000 ரூபாய் இருக்கு. அதுல ஒரு 10 ரூபாய் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸா ஃபைல் பண்றேன். அதே கவர்மெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு 4,000 3,000 கொடுக்கறப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னா முட்டாளா இல்ல அவங்க அறிவாளியா? எனக்கு புரியல இந்த கவர்மெண்டோட கான்செப்ட். ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுக்கறது பெட்டரா, இல்ல மாசம் மாசம் ஒரு ஸ்கீம்ங்கிற கான்செப்ட்ல எதுவுமே தெரியாத இன்னொருத்தவங்க மேல ஒரு கடன் சுமைய கொடுக்கறது பெட்டரா? இன்னமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, நீங்க உழைக்காம வாங்குற ஒவ்வொரு காசும் தனிப்பட்ட முறையில இன்னொருத்தவங்க மேல கடன் சுமையை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இல்ல என்னோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வாங்கின அந்த ஒவ்வொரு காசும் இன்னொருத்தவங்க போட்ட பிச்சை. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓட்டை முட்டாள்தனமா போட்டுறாதீங்க. தேங்க்யூ.